யார் வந்திருக்காமா? நீ என்னடி சொல்லாம கொள்ளாம காலகத்திலே வந்து நிக்கிற? நீங்க பேசுங்க. நீங்க பேசினாதான் சரியா. எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். முக்கியமா நீங்க அதை கேட்டு எந்த பதற்றமும் படக்கூடாது. இப்படி மொட்டையா சொன்னா நாங்க என்னங்க புரிஞ்சுக்கிறது? டே விஜய், எதுவும் பிரச்சனையா என்ன? காவேரி, உங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டு கிருஷ்ணா, அவங்க அம்மா, தங்கச்சி இவங்க எல்லாம் வந்தாங்கல்ல. ஆனா என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே எனக்கு கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டிஸ் மேல டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் ராகவ தனியா மீட் பண்ணி பேசுறத நாங்க கண்டுபிடிச்சோம். என்னது? ராகவ் கிட்ட பேசுறானா? ஏதோ ஒரு வகையில இந்த குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பசுபதி. இதை விட ஷாக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப கிருஷ்ணா எங்க? ஐயோ தம்பி, கொஞ்சம் இருங்க தம்பி. நம்ம யாருக்கும் தெரியாம இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தாங்கன்னு. காவேரி, நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி இவங்க உங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. இந்த கத்தார்ல இருந்து வந்த உங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலின்னு இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சுத்த பொய். சொல்றது உண்மைதாங்க. நாங்க உங்க வீட்டுக்காரோட ரெண்டாவது குடும்பம்னு உண்மை இல்ல. அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி கிடையாதுன்னு நான் அப்பவே சொன்னேனா இல்லையா? என் புள்ள பத்திரமாச்சு தங்கோடி. இவங்க சொன்னது எல்லாம் நம்பி நான் அவர் மேல சந்தேகப்பட்டது, அவர் மேல கோவப்பட்டது எல்லாமே